ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் சூப்பரான ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் நீங்கள் வச்சிங்கன்னா வீடே கமகமன்னு மணக்குங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ரொம்ப குட்டி சைஸில் புளி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 தக்காளி, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையே இது போல் கையாலேயே கிள்ளி ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு தக்காளியை கையாலேயே நல்லா நசுக்கி விட்டுடலாம். தக்காளியை இது போல் கையாலேயே நல்லா நசுக்கி விடும்போது நடுவில் ஒரு ஹார்டான பாட் இருக்கும், அதை ஆட் பண்ணாதீங்க, வெளியே எடுத்துடலாம். 2 தக்காளிலையும் சென்டரில் இருக்கிற அந்த ஹார்டான பாட்டை எடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கையாலேயே பிணைஞ்சு கலந்து விட்டுறணும். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கலந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு உரலில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இடிச்சுக்கலாம். சீரகம் மிளகை ஒரு முறை இது போல் நல்லா இடித்து விட்டதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் தோலோடவே ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா இடித்து விட்டுடலாம். மிக்சிலையும் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் இடித்து செய்யும்போது ரசத்தோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை இந்த அளவுக்கு நல்லா இடித்ததுக்கப்புறமா இதிலிருந்து பாதி அளவு மட்டும் நம்ம கலந்து வச்சிருக்கிற அந்த தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ரசத்துக்கு 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் ரசப்பொடி, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். திரும்பவும் ஒரு முறை கையாலேயே நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாமே ஒன்று சேர பிணைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் போல் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 வரமிளகாய், கூடவே நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கூட்டி வச்சுருக்கிற ரசத்தை இது கூட சேர்த்துக்கலாம். கூட்டி வச்சுருக்கிற ரசம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 கொதி விட்டுருங்க. ரசத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் நுர பொங்குற ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிட சொல்லுவாங்க. ஆனால் இது தக்காளி நம்ம பச்சையாக ஆட் பண்ணியிருக்கறனால ஒரு 2லேருந்து 3 கொதி வந்தால் தான் ரசம் கமகமன்னு சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கு 2-3 கொதி வந்தால் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலையை தூவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான ரசம் ரெடி. இதே மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.